கடவுள் வாழ்த்து. அப்பேற்பட்ட திருவள்ளுவர் முதல் அதிகாரமே கடவுள் வாழ்த்து தான் வச்சிருக்கிறார். அவரே கடவுளை வணங்கித்தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணம் வள்ளுவ பெருமான். அவர் கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்திலே முதல் குறள் எழுத ஆரம்பிக்கிறார். சரி, நம்மளுக்கு ஒரு சந்தேகம். கடவுள் வாழ்த்திலே 2 வகைப்படும் என்கிறார் பரிமேலழகர். உண்மையும் அதுதான். இதில் எந்த கடவுள் வாழ்த்தை எந்த கடவுளை வணங்கி இவர் திருக்குறள் எழுதினாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பார் நம்மளை. என்னை நான் சொல்றது, அதாவது அந்த காலத்து பழமை முறை என்னை அப்படிம்பார் பரிமேலழகர். அதாவது தத்துவங்கள் முதலிய குணங்களாவன அப்படிம்பார். என்ன தத்துவம்? இவர் எந்த கடவுள்? இந்த கடவுள் வாழ்த்திலே 2 வகைப்படும். வழிபடு கடவுள், ஏற்புடைய கடவுள். இவர் எந்த கடவுளை வணங்குறார்? அதாவது வழிபடு கடவுள் என்பது அவன் இஷ்டத்துக்கு வணங்குறது. ஒருத்தன் இல்லாமா, ஒருத்தன் இயேசும்பான், ஒருத்தன் கணபதிம்பான், ஒருத்தன் மகாலட்சுமிம்பான். இப்படி அவனுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்குவது வழிபடு கடவுள். நான் சொல்றது புரியுங்களா? இவர் ஏற்புடைய கடவுளை வணங்கினார். குணம் முதலிய தத்துவங்களாவன அப்படிம்பார் பரிமேலழகர். என்ன குணம்? அதாவது இவர் சொல்ல வந்தது அறம், பொருள், இன்பம், வீடு. இதை பற்றி தான். இந்த அறம், பொருள், இன்பத்திற்கு தொடர்புடையது 3 கடவுள்கள். எப்படி? அறம் என்றால் தர்மம். தர்மம் செய்யறதுக்கு என்ன? சாத்விக குணம். புரியுங்களா? மனிதனுக்கு 3 விதமான குணங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். சாத்விகம் என்பது நல்லியல்புகளை செய்யக்கூடிய குணம். இது இப்போ நல்லியல்புகள் வரணும்னா கல்வி. முதல்ல கல்விக்கான கடவுள் யாரு? சரஸ்வதி. அவள் உடுத்திருக்கும் நிறம் வெண்மை. புரியுங்களா? வேதங்களை ஓதிக்கிட்டு இருக்கவர் பிரம்மா. இப்போ அறத்திற்கு சமமான குணம் எது? கல்வி. முதல்ல லட்சுமி, கலைவாணி. அடுத்தது பொருள், ராஜச குணம், முயற்சிக்கான குணம். பொருளை சேர்ப்பதற்கு யாரு? விஷ்ணு. மனைவி யாரு? மகாலட்சுமி. என்ன நிறம்? சிவப்பு நிறம். புரியுங்களா? ராஜச குணத்துக்கான நிறம் சிவப்பு. அதே போல உமையவர் கருப்பு, சிவபெருமான். இது அழிப்பதற்கு காமம் முதலிய குணங்களுக்கு தாமச குணம். இவர் சொல்ல வந்தது அறம்பொருள் இன்பம். இந்த அறம்பொருள் இன்பத்துக்கும் 3 கடவுளுக்கும் தொடர்புடைய ஆதலால் அவர் ஏற்புடைய கடவுளை வணங்கி கவி தன் குறளை எழுத தொடங்கினார் அப்படின்னு சொல்லி பரிமேலழகர் எழுதுவார். மனிதனுக்குள்ள இயற்கையிலேயே 3 குணங்கள் உண்டு. அந்த குணங்களுக்கும் இவர் சொல்ல வந்த அறம்பொருள் இன்பம் 3க்கும் தொடர்புடையது ஆதலால் கவி ஏற்புடைய கடவுளை வணங்கி பாடத் தொடங்கினார் என்று கடவுள் வாழ்த்திலே முதலில் எழுதுவார். இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு தான் திருக்குறள் உள்ளேயே போக முடியும். தெரியாமல் உள்ளே போனால் எல்லாரும் போகிற மாதிரி நம்மளும் போகலாம். எனக்கும் தெரியும் குறள்.